ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கார்டனில் ஒரு பப்பாளி மரம் இருக்குது. பப்பாளியில் ஒரு குட்டியாக ஒரு காய் விட்டுருக்கு. அப்புறம் கீழேயே பாகக்காய் கொடியும் பேரண்டையும் இருக்குது. அது குட்டி குட்டி பாகக்காய் தான் வரும். நாட்டு பாகக்காய் நல்லாயிருக்கும். நிறைய பிஞ்சு விட்டுருந்துச்சு. சரின்ட்டு அதையும் பார்த்துட்டு பிரண்டை சட்னி தான் இன்றைக்கி ஆட்டலான்னு சொல்லிட்டு, சரி பிரண்டை பிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அது மொத்தமாக இருக்கிறத நம்ம ஒடிச்சு இது பண்ணக்கூடாது. பிரண்டை பொதுவாகவே அரிப்புத்தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். பிரண்டை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, முட்டு வலி இருக்கவங்க எல்லாமே நிறைய யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் கையில் நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ விரல்களில் தடவிக்கிட்டு அதோடைய மேல் தோள்களை பிரித்து அதை உள்ளே இருக்கிற பகுதியை மட்டும் கொழுந்து பிரண்டையாக இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய், கொஞ்சம் ஒரு 4-5 வரமிளகாய், ஜீரகம் போட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாம். இதுலேயே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பிரண்டை, அதை இதில் போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு பசியை உண்டாக்கும். அதுக்கு மூட்டு வலி, அப்புறம் எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இதை சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி தொண்டையில் ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது தொண்டை எரிச்சல் உண்டாக்கிடும். அதனால் எண்ணெயில் நம்ம நல்லா கொஞ்சமாக தூளுப்பு போட்டுக்கிட்டு அது கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் இல்லை, நல்லா க்ரீன் கலர்லேருந்து அது கலர் டேர்ன் ஆகும். நல்லா வணங்கினதே நமக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பிரண்டையை மட்டும் தனியாக போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பிரண்டையில் அவ்வளோ நல்லது இருக்குது. இப்போ நிறைய பேர் பிரண்டை அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் இருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் பிரண்டை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதில். ஓகே, அன்றைக்கி பிரண்டையை நல்லா வணக்கிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான இந்த சட்னிக்கு தேவையான தக்காளி பழம் ஒரு 5 தக்காளி பழம் போட்டிருந்தேன். பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் இதை முழு தக்காளி பழம் தான் போடணும். தக்காளி நான் 4 கூட போட்டிருக்கலாம். ஏன்னா தனியாக நம்ம இந்த சட்னிக்கு புளியும் வச்சு தான் ஆட்ட போகிறோம். அதனால் தக்காளி 4 போட்டு முழுசாக அது உடஞ்சி அதுவாகவே ஹீட்டில் உடச்சி அதுவாக பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு வேகணும். பாருங்கள், ஃபுல்லாக முழு தக்காளி தான் போட்டேன். வணங்க அதுலேருந்தே தண்ணி விட்டு அது நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. அதை வணக்கி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் ஒரு 1/4 மூடி போல் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அதோடு ஒரு பொட்டுக்கல்லை வச்சு கொஞ்சம் புளி ஒரு துண்டு வச்சு நம்ம இதை சட்னியை ஆட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா உப்பு செக் பண்ணி பார்த்து ஆட்டி நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டி வச்சுருந்தேன். இந்த சட்னி வெளியிலேயே நான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் வச்சு பார்த்தேன். ஒரு 4 நாள் வரைக்குமே கெட்டு போகவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. உண்மையாகவே இது ஹானஸ்டாகவே ரிவ்யூ சொல்கிறேன். அது அன்னைக்கு நான் இதை கம்பு தோசையோடு இந்த சட்னி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.